2 கரைக்கட்டும் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி இதை நம்ம மடித்து போட்டுக்கணும். 2 பக்கமும் மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இதை கம்கட்டுன்னு சொல்லுவாங்க. பேக் சைடு கம்கட்டு இருக்குல்ல, இந்த கம்கட்டையும் இழுத்து வச்சு அந்த கார்னர்லேருந்து வச்சு இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதுக்கு நேராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கட் பண்ணுற துணி தான் உடம்புக்கு தேவையான துணி. அதை வந்து இப்படி வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண துணியை எடுத்து குறுக்க எடுத்து இப்படி வந்து 2ஆக மடித்து நம்ம போட்டுக்கணும். 2ஆக மடித்து போட்டுட்டு சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்டாக எடுத்து இப்படி வந்து கரெக்டாக எடுத்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இடுப்பு தைக்கிறதுக்கு துணி வச்சுக்கணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். துணியை 1.5 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸோட பேக் சைடு ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டர்லேருந்து அந்த இடுப்பு பக்கம் இருக்குல்ல, இந்த இடுப்பு கீழே அந்த இடுப்பு பகுதியையும் அந்த ஷோல்டரையும் இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஷோல்டர் தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடணும். 1/4 இன்ச்சு விட்டுட்டு அந்த இடத்துல கையை வச்சு இந்த துணியை வந்து அப்படியே மடித்து போட்டுடணும். துணியை மடித்து போட்டுடணும். மடித்து போட்ட பிறகு அளவு ப்ளவுஸோட இடது பக்கத்தை எடுத்துக்கணும். இடது பக்கத்தை எடுத்து இப்படி திருப்பி அந்த ஷோல்டரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த துணியை தூக்கி இப்படியே போட்டுக்கணும். ஈஸியாக ஒருத்தரும் ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. என்னோடய மெத்தட் இதுதான். நான் 30 வருஷமாக இப்படி தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் பசங்களுக்கு. என் பசங்கள்லாம் நல்லா தைச்சிட்ருக்காங்க. இதை என்ன பண்ணணும்னா அந்த இடது பக்கத்தை எடுத்து பெரட்டி இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நான் கரெக்டாக நெக்கெல்லாம் நல்லா அழகாக போட்டுக்கணும். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லாம் சுருக்கம் இருக்கக்கூடாது. போட்டுட்டு இந்த தோள்பட்டை ஷோல்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து சேர்த்து தைச்சிருக்காங்க. அதனால் இது வந்து மடிஞ்சு இருக்குது. நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த ஷோல்டர் தைக்கிறதுக்காக துணியை கொஞ்சம் விட்டுட்டு இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர் அளவை குறிச்சிக்கிட்டு இந்த பக்கத்துக்கு கழுத்து தைக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு தள்ளிக்கிறோம் வெளியில். இதில் வந்து பெரட்டி இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு தள்ளலாம் வேணாம். துணி பெரட்டி இருக்கிறதுனால துணி அளவு இது தைக்கிற அளவு. இது அப்படியே வந்து இதை கம்கட்டு அக்குள்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணணும்னா அப்படி அழகாக வரைஞ்ச ஷேப்பில் அப்படி வச்சுக்கிட்டு அந்த துணி இருக்கிற அளவுக்கு இதை குறிச்சிக்கணும். அங்கேருந்து அப்படியே இழுத்து வச்சு சைடு பெல்ட்டு அந்த இடத்துக்கு அந்த கரெக்டாக அந்த அளவு வந்து 1/4 இன்ச்சு இறக்கி குறிச்சிக்கணும். இங்கே கழுத்து அந்த ஷேப்பை அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கழுத்தளவு குறிச்சிக்கணும். வெட்டுறதுக்காக 1/4 இன்ச்சு மேலே தள்ளி குறிச்சிக்கணும். மறுபடியும் வரைஞ்சிக்கலாம் ஷேப்பு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பெல்ட்டு வெட்டுறதுக்கு இது இங்கே பெல்ட் இருக்குது. 1/2 இன்ச்சு இறக்கி குறிச்சிக்கணும். அப்போ தான் இங்கே பெல்ட்டு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இதை குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெக்கை வந்து வரையணும். நெக்கு வந்து வரைகிறோன்னா இது வந்து நெக்கோட அளவு உள்ளளவு, அடுத்தது கட் பண்ணுறதுக்கு வெளியளவு, ரெண்டுத்தையும் குறிச்சிடுறோம். இப்போ இது குறித்த பிறகு இந்த ப்ளவுஸ் அப்படி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி டானா ஷேப்பில் போட்டுக்கிறோம். டானா ஷேப்பில் போட்டுட்டு இது வந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு எனக்கு வந்து பழகிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இது அப்படியே அக்கிள் வந்து வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இது முடிஞ்சிட்டு அக்கிள் வரைஞ்சிட்டோமா. இப்போ இங்கே ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விட்டோமா, அதை ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இதுக்கு நேராக இங்கே பெல்ட்டு கொடுக்கணும், பெல்ட்டு வெட்டுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு இறக்கிக்கணும். இங்கே பாருங்கள் 1.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு இருக்கா, நான் அளக்காமல் தான் குறித்தேன். 1.5 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 1.5 இன்ச்சு இறக்குறோம் இல்லையா, இதோட அப்படியே ஒரு பெண்டு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த பெல்ட்டை கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே கழுத்தை கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே கைக்கு அக்களை கட் பண்ணிக்க போகிறோம். முன்கழுத்து வெட்டுறோம்.
முன்கழுத்தை வெட்டிட்டு இதுக்கப்புறம் கை வெட்டுறோம். இப்போ இங்கே ஷோல்டரில் வந்து ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறோம் அடையாளத்துக்காக. அதுக்கப்புறம் இதை உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆம்கோல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக அழுத்தி இதை வெட்டிக்கணும். இதுக்கப்புறம் முன்கழுத்து வெட்டின பிறகு பின்கழுத்து வெட்டணும். பின்கழுத்து வெட்டுறதுக்கு இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால கீழேருந்து கழுத்தோட அளவு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு இந்த இடுப்பு மடித்து தைக்க இடம் விட்டோம் இல்லையா, அதுலேருந்து ப்ளவுஸை வச்சுட்டு நல்லா அப்படி இழுத்து குறிச்சிக்கிறோம். இழுத்து குறிச்சி இப்படி வந்து இழுத்து கரெக்டாக குறிச்சிக்கணும். இந்த அளவுக்கு கழுத்து இருக்குது அப்படின்னா கட் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு மேலே விட்டுருக்கேன். இப்போ அதே கழுத்து, இந்த ரவுண்டு கழுத்து இருக்குது, நம்ம ரவுண்டு கழுத்து தான் வைக்க போகிறோம். கழுத்தை வந்து வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு இங்கே வந்து ஷோல்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அர்க்காட் பண்ணுறேன். இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எந்த அளவில் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே பட்டன் பட்டிக்கா தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அதுலேருந்து அளவு ப்ளவுஸில் என்ன காமன் நான் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மீடியமான சைஸ் உள்ளவங்களுக்கு 2.5, கொஞ்சம் குண்டா உள்ளவங்களுக்கு 40, 42, 44 உள்ளவங்களுக்கு இதுலேருந்து 3 வச்சு டாட் பிடிப்போம். நீங்கள் அப்படி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் அவங்கவுங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குறிச்சிக்கிட்டு இதுலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸில் அந்த டாட்டை இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, 2 பக்கமும் 1 இன்ச்சு இடம் விட்டு இந்த ஒரு டாட்டு. அதுக்கப்புறம் இதுக்கும் சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு டாட்டு, இது 2க்கும் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு டாட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை பார்த்து பேக் சைடு இந்த சைடும் அளவு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெல்ட்டு வெட்ட போகிறோம். பெல்ட்டு எப்படி வெட்ட போகிறோன்னா துணியை வந்து 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற பெல்ட்டை விட 2 இன்ச்சு அதிகமாக வச்சு பெல்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஏன் 2 இன்ச்சு அதிகமாக அப்படின்னா மேலேயும் வந்து பெல்ட்டையும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் போயிடும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மடித்து தைக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். அதனால் இந்த ப்ளவுஸை வந்து என்னோடய மெத்தட் அப்படி தான், நான் என் பசங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே தான் நான் எல்லாேருக்கும் ஃபாலோ பண்ணுறேன். 2 இன்ச்சு துணியை விட்டுட்டு நான் அப்படியே வச்சு வரைஞ்சி சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு. ஈஸியான முறையில் என்கிட்ட பசங்க கற்றுப்பாங்க. உள்பட்டியோட அளவை எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா ஜாக்கெட் இந்த அளவுக்கு தானே வெட்டியிருக்கோம். உள்பட்டியோட அளவு குறிச்சிக்கிறோம். 2 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். அந்த பெல்ட்டோட அளவு இதோ இருக்குது பாருங்கள், கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த சைடு இதோ இருக்குது. இப்போ இதை ப்ளவுஸை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு பெல்ட்டை வந்து ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு பெல்ட்டை வந்து வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 2 பெல்ட் இருக்குது. அதை தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கலாம். இது முன்பக்கம் வர்றது அப்படின்னு நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக சின்ன அர்க்காட் பண்ணி தூக்கி வச்சிடுறோம். இதுக்கப்புறம் கை எடுத்துக்க போகிறோம். கைக்கு இப்படி இருக்கிற துணியை எடுத்து இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கணும். 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு கை மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டுடுறோம். துணி விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வந்து இப்படி பிரட்டிக்கிறோம். பிரட்டிக்கிட்டு இப்படி போட்டுக்கிறோம். நல்லா விரித்து இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதை விட துணி அதிகமாக இருக்கணும் கை எடுக்க. அப்படி பத்தலைன்னா நம்ம துணியை வந்து கைக்கு 2 சைடும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இந்த துணி போதும். இப்படி போட்டுக்கிட்டு கரெக்டாக இந்த கீழ்பாகம் கையோட அடிப்பாகம் அது அப்படியே கரெக்டாக இந்த அளவுக்கு ப்ளவுஸ் இருக்குது, கட் பண்ணுறதுக்கு இவ்வளவு. அதே மாதிரி ப்ளவுஸோட அளவு இது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு அப்படியே லைட் பெண்டு, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இதில் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படி கிராஸாக ஒரு கோடை போட்டுட்டு கையை நறுக்கி எடுத்துடுறோம். சென்டரில் கொஞ்சம் அர்க்காட் பண்ணிடுறோம். அர்க்காட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆம்கோல் வெட்டிக்கணும். கையோட முன்பகுதியில் ஆம்கோல் வெட்டிக்கணும்.
இது வந்து லைனிங் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால தச்ச பிறகு இதில் நான் ஆம்கோல் வெட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான்.